चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 22/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு: ஸ்வமானத்தில் சுய கௌரவத்தில் நிலைத்திருப்பதுதான் அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் குஷியின் சாவி ஆகும். இன்றைய சபை ஸ்வமானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய, அனைவரையும் சுய பாவனையில் பார்க்கக்கூடிய மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நல் விருப்பங்கள் வைக்கக்கூடியவர்களினுடையது. இந்த 3 விஷயங்களுமே, அதாவது தனக்காக ஸ்வமானம், மற்றவர்களுக்காக சுயத்தின் பாவனை மற்றும் எப்பொழுதும் நல்விருப்பங்கள் வைத்திருக்கும் அந்த மாதிரியான நிலை எப்பொழுதும் சகஜமாக இருக்கிறதா? சகஜமாக அதில் நிலைத்திருப்பது மற்றும் கஷ்டப்பட்டு அந்த நிலையில் நிலைத்திருப்பது என்பதின் வித்தியாசத்தையோ தெரிந்தே இருக்கிறீர்கள். தற்சமயம் இந்த நிலை எப்பொழுதும் சகஜமாக மற்றும் இயல்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மற்றும் இயல்பாகவே ஏன் அந்த நிலை இருப்பதில்லை என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். இதற்கான மூல காரணம் ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பதில்லை. ஸ்வமானம் என்ற ஒரு வார்த்தை நடைமுறை வாழ்க்கையில் தாரணை ஆகிவிட்டது என்றால் சுலபமாகவே சம்பூர்ண நிலையை அடைய முடியும். ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பதினால் இயல்பாகவே அனைவருக்காகவும் சுயத்தின் பாவனை மற்றும் நல் விருப்பங்கள் ஏற்பட்டுவிடும். இந்த ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பது முதல் பாடமாகும். ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பதுதான் வாழ்க்கையின் விடுகதைக்கு தீர்வு காண்பதற்கான சாதனமாகும். தொடக்கத்திலிருந்து இதுவரை நான் யார் என்ற இந்த விடுகதைக்கு பதில் கண்டுபிடிப்பதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் எப்பொழுது ஸ்தாபனையின் காரியம் தொடங்கியதோ அப்பொழுது அனைவருக்கும் என்ன கூறினீர்கள்? ஹூ ஆம் ஐ, அதாவது நான் யார்? இவர்கள் அனைவருடைய ஒரே பாடம் வாட் ஆம் ஐ என்பதுதான் என்று அனைவரும் தெரிந்திருந்தார்கள். இந்த விஷயம் அந்த அளவிற்கு உறுதியாக நினைவில் இருந்தது. அதே ஒரு பாடம் இதுவரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை விடுகதை என்று கூறுவது, இவ்வளவு சிறிய விடுகதையே உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களையும் தோல்வியடைய செய்துவிட்டது, பிரமிப்படைய செய்தது. அதாவது சம்பூர்ண முறையில் தீர்வு காண முடியவில்லை. ஸ்வமானத்திற்கு பதிலாக தேக அபிமானம் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காக அபிமானத்தின் பார்வை ஏற்பட்டு விடுகிறது என்றால் என்னவென்று கூறுவது? இந்த விடுகதைக்கு தீர்வு கிடைத்துவிட்டதா அல்லது இதுவரையிலும் தீர்வை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறீர்களா? நான் யார் என்ற இந்த ஒரு வார்த்தையின் மேல் அனைத்து ஞானமும் அடங்கி இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தைதான் குஷியின் பொக்கிஷம், அனைத்து சக்திகளின் பொக்கிஷம், ஞான செல்வத்தின் பொக்கிஷம், மூச்சு மற்றும் நேரத்தின் பொக்கிஷத்தின் சாவி ஆகும். சாவியோ கிடைத்துவிட்டதுதான் அல்லவா? எந்த நாள் உங்களுடைய பிறப்பு ஏற்பட்டதோ அப்படி அனைத்து பிராமணர்களின் பிறந்த நாள் அன்று பரிசு கிடைக்கிறது தான் இல்லையா? எந்த நாள் உங்களுடைய பிறப்பு ஏற்பட்டதோ அப்படி அனைத்து பிராமணர்களின் பிறந்த நாள் அன்று பரிசு கிடைக்கிறது தான் இல்லையா? அப்படி தந்தை கொடுத்திருக்கும் இந்த பிறந்தநாள் பரிசை எப்பொழுதும் உபயோகம் செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது நிரந்தரமாக அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பியவராக ஆக முடியும். அந்த மாதிரி அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மாவின் உள்ளத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் குஷியின் ஊக்கத்தில் எந்த ஓசை வெளியாகிறது? வாயின் ஓசை இல்லை, ஆனால் உள்ளத்தின் ஓசையாக என்ன வெளியாகிறது? தொடக்கத்தில் பிரம்மா பாபாவின் உள்ளத்தின் ஓசையாக என்ன இருந்தது? ஆஹா நான், ஆஹா ஆஹா என்று எப்படி மற்றவர்களை பாராட்டுகிறோம் இல்லையா? அதேபோல் ஆஹா நான், இது ஸ்வமானத்தின் வார்த்தையாகுமே அன்றி தேக அபிமானத்தின் வார்த்தை அல்ல.
நான் யார் என்ற சாவியை ஒன்று போடத் தெரியவில்லை அல்லது வைத்துக்கொள்ள தெரியவில்லை. எனவே தேவையான நேரத்தில் நினைவு வருவதில்லை. இந்த சாவியை திருடுவதற்காக மாயாவும் இவருக்கு ஒரு நொடிக்கான கவனக்குறைவின் தூக்க கலக்கம் வந்தால் சாவியை திருடிவிடலாம் என்று நாலாபுறங்களிலும் சுற்றி வருகிறது. எப்படி இன்றைய நாட்களின் கொள்ளைக்காரர்கள் முதலில் மயக்கமடைய செய்கிறார்கள், அதேபோல் மாயாவும் ஸ்வமானத்தின் உணர்வை, அதாவது நினைவை போக்கி மயக்கமடைய செய்து விடுகிறது. எனவே எப்பொழுதும் ஸ்வமானத்தின் உணர்வில் இருங்கள். அமிர்த வேளையில் உங்களுக்கு நீங்களே இந்த பாடத்தை உறுதி செய்வீங்கள். அதாவது நான் யார் என்பதை மீண்டும் ரிவைஸ் செய்யுங்கள். அமிர்த வேளையிலிருந்தே இந்த சாவியை தன்னுடைய காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். மேலும் என்னென்ன கஜானாக்கள் கூறியிருந்தோமோ அவற்றை என்னென்ன பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது என்று அடிக்கடி பாருங்கள். மேலும் தேவைக்கேற்றபடி இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் உபயோகியுங்கள். வங்கி கணக்கின் இருப்பை மட்டும் உருவாக்காதீர்கள், ஆனால் அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அப்பொழுது சுலபமாகவே எப்படி நினைவோ அப்படி நிலை ஏற்பட்டுவிடும். எப்படி சென்ற கல்பத்தின் நினைவு சின்னமான சாஸ்திரத்தில் தந்தைக்காக எழுதியிருக்கிறார்கள். நான் யார் என்றால் அனைவரையும் விட உயர்ந்தவர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் எப்படி தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் மகிமை இருக்கிறது என்றால் பகவானாகிய தந்தை என்ன மகிமை செய்கிறார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகள். அந்த மாதிரி தன்னுடைய உயர்ந்த, அதாவது சிரேஷ்டமான ஸ்வமானத்தை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். உயர்ந்த தந்தையின் குழந்தையிலிருந்து அதிபதியாகுபவர் சுயம் தந்தை. உயர்ந்த ஆத்மாக்கள் நம்முடைய மாலையை உருட்டுகிறார். தந்தையின் மகிமையை ஆத்மாக்கள் செய்கிறார்கள், ஆனால் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய மகிமையை சுயம் தந்தை செய்கின்றார். மிக உயர்ந்த ஆத்மாக்களின் சகயோகமின்றி தந்தையும் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஸ்வமானம் உடையவர்கள். தந்தையை அனைத்து சம்பந்தங்களினால் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் தந்தையின் அறிமுகம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் ஆவீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாகத்தை செய்யக்கூடியவர்கள். சங்கமயுகத்தில் தந்தையையும் தன்னுடைய அன்பு மற்றும் உறவு என்ற கயிறுகளால் கட்டி போடுபவர்கள் என்ற இந்த ஸ்வமானம்தான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த ஸ்வமானம் ஆகும். தந்தையையும் சாக்காரத்தில் தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவர்கள். தந்தை நிராகார ரூபத்தில் தனக்கு சமமாக ஆக்குகிறார். மேலும் நீங்கள் நிராகாரமானவரையும் சாக்காரத்தில் வருவதில் அவரை உங்களுக்கு சமமாக ஆக்குகிறீர்கள். மேலும் சுயம் நீங்கள் தந்தையின் அனைத்து மகிமைக்கும் சமமானவர்களாக ஆகிறீர்கள். எனவே தந்தையும் நீங்கள் மாஸ்டர் என்று கூறுகிறார். அப்படி நான் யார் என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று அப்படியே தன்னை தெரிந்து கொள்வதினால் எப்பொழுதும் ஸ்வமானத்தில் இருப்பீர்கள். மேலும் தேக அபிமானத்திலிருந்து இயல்பாகவே விலகி இருப்பீர்கள். ஸ்வமானத்தின் எதிரில் தேக அபிமானம் வரவே முடியாது. எனவே தன்னுடைய பிறந்தநாள் பரிசை எப்பொழுதும் தன்னிடம் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். அலட்சியத்தில் மறந்து விடாதீர்கள். இதன் மூலமாகத்தான் இயல்பாக, சகஜமாக மற்றும் நிரந்தரமாக அனைவருக்காகவும் சுயத்தின் பாவனை மற்றும் சுய விருப்பங்கள் இருக்கும். புரிந்ததா? விடுகதையோ சுலபமானதுதான் இல்லையா? புத்திசாலிக்காக சுலபமானது, மேலும் அலட்சியமான ஆத்மாக்களுக்காக ஆழமானது. நீங்கள் அனைவருமே எல்லைக்கப்பாற்பட்ட புத்திசாலி குழந்தைகள்தான் அல்லவா? புத்திசாலிகள் மட்டும் இல்லை, ஆனால் எல்லைக்கப்பாற்பட்ட புத்திசாலி குழந்தைகள் ஆவீர்கள். நல்லது. அப்படிப்பட்ட விஷால புத்தி அனைத்து விஷயத்திலும் எல்லைக்கப்பாற்பட்ட புத்தியை தாரணை செய்யக்கூடிய, அனைத்து ஆத்மாக்களை அநேக விதமான எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய, அந்த மாதிரி எல்லைக்கப்பாற்பட்ட புத்தியுடைய, எல்லைக்கப்பாற்பட்ட புத்திசாலி, எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வுடைய, எப்பொழுதும் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் மற்றும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மிக உயர்ந்த நான் யார் என்ற சாவியை ஒன்று ஆத்மாக்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: தந்தையின் அன்பின் பாலனை மூலமாக
சகஜயோகி வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய நினைவில் இருப்பவரிலிருந்து சக்திசாலியான சொரூபமானவர் ஆகுங்கள். முழு உலகத்தின் ஆத்மாக்கள் பரமாத்மாவை தந்தை என்று கூறுகிறார்கள். ஆனால் பாலனை மற்றும் படிப்பிற்கு உரியவர்களாக ஆவதில்லை. முழு கல்பத்தில் நீங்கள் மிக குறைந்த ஆத்மாக்கள் இப்பொழுதுதான் இந்த பாக்கியத்திற்கு பாத்திரமானவர்களாக ஆகிறீர்கள். அப்படி இந்த பாலனையின் நடைமுறை சொரூபம் சகஜ யோகி வாழ்க்கையாகும். தந்தை குழந்தைகளின் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை பார்க்க முடியாது. குழந்தைகள் அவர்களே யோசித்து கஷ்டமாக்கி விடுகிறார்கள். ஆனால் நினைவு சொரூபத்தின் சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் சக்தி வந்துவிடும். ஸ்லோகன்: எப்பொழுதும் கவலையற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஆத்ம சிந்தனை மற்றும் பரமாத்ம சிந்தனையை செய்யுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।